காலுக்கு போடுறது குத்தி போடுறது நல்லா அடிக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஒய்டிஆர்கர் வந்து நம்ம ட்ரை பண்ணிருக்கலாம். கட்டையில இருக்கிற ஆர்சிபி ஃபேன்ஸ் பிரச்சனை இல்ல, அவனுங்க கொஞ்சம் ஜெனியூனா தான் இருக்கானுங்க. பெங்களூர்ல இருக்கிறவனுங்க தான் வந்துட்டு பைத்தியமா சுத்திட்டு இருக்கானுங்க. சரியா எந்த பால் 4 அடிக்கணும், எந்த பால் 6 அடிக்கணும், எந்த சைடு அடிக்கணும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி வந்து அவன்கிட்ட இருந்த மாதிரி இருந்துச்சு. பழைய சிஎஸ்கேக்கும் இந்த சிஎஸ்கேக்கும் ஏதோ ஒற்றுமை தெரியுதா, இல்லை பழைய சிஎஸ்கே பேக் டு ஃபார்ம் வந்துட்டாங்களா? கடந்த 2 மேட்ச் பார்த்தீங்க, பஞ்சாப் மேட்சும் பார்த்தீங்க, ஆர்சிபி மேட்சும் பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக பேட்டிங் வந்து எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. எம்மால் கழிச்சு ஒரு நல்ல பேட்டிங் பார்த்த மாதிரி இருந்தது சிஎஸ்கேட்ட இருந்து. ஒரு ஜடேஜா பேட்டிங்லாம் பார்த்தா ஆக்சுவலாக நான் சர்ப்ரைஸ் ஆனேன். ஜடேஜாவில் இப்படி அடிக்க முடியுங்கிறது ஜடேஜாக்கே நேற்று தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஜடேஜாவோட இன்னிங்ஸ் இருந்தது. டாஸ்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். குட் டாஸ் ஆக்சுவலி டு வின் ஃபார் சிஎஸ்கே. ஏன்னா எக்கச்சக்கமா டியூவும் இருந்தது, பவுலிங் வந்து பெர்ஃபெக்ட் சாய்ஸ் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஆனா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம் சீசன் ஸ்டார்டிங்ல சிஎஸ்கே பவுலிங் வந்து கன்னா இருக்கு, பேட்டிங் தான் வந்துட்டு ப்ராப்ளம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ ரீசெண்ட் மேட்சஸ் பார்த்தோன்னு தான் தெரியுது உண்மையிலே பவுலிங்லயும் பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ரொமாரியோ செஃபர்ட் இன்னிங்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம என்னதான் நம்ம பவுலிங் மோசமாக இருந்துச்சு சொன்னாலும் அந்த பால்லாம் ஆக்சுவலாக நல்லாவே மீட் பண்ணி நம்ம பேபிஏவியே சர்ப்ரைஸாக பார்த்தாரு அடிக்கிற ஷாட்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி தரமாக இருந்துச்சு ஷாட்ஸ்லாம். ஸோ நம்ம அதில் குறை சொல்ல முடியாது. பட் நம்ம பவர் பிளேலையுமே அன்சுல் கம்போஜ் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து கொடுத்தாரு. அதை நம்ம கேட்ச் பண்ண நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நம்மளை வந்து இந்த நிலைமைக்கு தள்ளிடுச்சுங்கிறத பார்க்கணும். இன்னொன்று என்னன்னா, அன்சுல் கம்போஜ் வந்து நல்ல குட் லென்த்தில் போட்டுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஒருத்தர் தான் நம்ம டீம்லேயே நல்ல கலையில் வந்து விக்கெட் டேக்கிங் பவுலராக பவர் பிளேல போறாரு. ஓகே, ஆனால் அன்சுல் கம்போஜோட லைன் லென்த் வந்து எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட பவுலிங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரையே நம்ம டெத்தில் யூஸே பண்ண மாட்டேங்கிறோம். அந்த அதே மிஸ்டேக்ஸ் திரும்பி திரும்பி தொடருது. அப்போ நெக்ஸ்ட் இயர் நம்ம ஸ்குவாடுன்னு ஒன்று மாற்றணும்னாக்க எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கு, எது எதெல்லாம் மாற்றணுன்றது ரொம்ப கிளியராக தெரியுது. ஓகே, இதுல என்னன்னாக்க திரும்பி திரும்பி இன்னும் ஒரு டிசிஷன் தான் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. என்னன்னா, தீபக் ஹூடாவை எதுக்கு 11ல ஆட வைக்கிறீங்க, என்ன வகையில அவர் கான்ட்ரிபியூட் பண்றாரு அப்படின்றது எக்கச்சக்கமான ஃபேன்ஸோட கேள்வியா இருக்கு. ஏன்னா மேட்ச் க்ளோஸா போச்சு, தோத்துட்டோம். அகைன் இந்த லாஸ் வந்துட்டு போன லாஸ் அளவுக்கு ஹர்ட் ஆகல ஆர்சிபி கேம்ல, பட் கூடாவை ஏன் ஆட வைக்கிறீங்க? ஆமாண்ணே, ஆக்சுவலா ஃபீல்டிங்லயும் கூட வந்து ஒரு 2 பவுண்டரி சுத்தாரு, பேட்டிங்கும் இறங்கல. ஸோ வந்துட்டு டீம்ல தண்டத்துக்குன்னு எதுக்கு இருக்கான் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அது வந்து எனக்கு வந்து உடம்புல இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பேட்டிங் பார்க்கும்போது 14 ஓவர் 140 இருந்தாங்க. அப்ப வந்து முடிஞ்சா நீங்க சொன்ன மாதிரி 240 அடிக்க போறாங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 100ஓட முதல் ஓவர் வந்து பவர் பிளே கொடுத்தாங்க, அது வந்து கொஞ்சம் வெளுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 18 பாலுக்கு வந்து ஒரு 8 ரன் தான் கொடுத்துருந்தான். 3 ஓவர் சூப்பரா போட்டான். அதுக்கப்புறம் டெத்தில் வந்து 10 ரன்னாவும் சூப்பரா போட்டான். ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி 160 அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ வந்து 2 ஓவர்ல மிஞ்சி போனா 20 இல்லைன்னா 30 ரன்னு இல்லை 25 ரன் அவ்வளவுதான் போகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அங்க வந்துட்டு கலீல் அகமது 30 ரன் ஓவர் போச்சுதான். ஆனா வந்துட்டு அவனை தெரியல, 1 or 2 பேட் கேம்ஸ் தான் அவனுக்கு. ஸோ வந்து சீசன் ஃபுல்லா கன்சிஸ்டண்டா நமக்கு வந்து பவர் பிளேல விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருந்தான். லாஸ்ட் 2 மேட்சஸா பவர் பிளேலயும் நமக்கு விக்கெட்ஸ் கிடைக்கல, டெத்லயும் கலீல் சிறப்பா போகல. ஏன் கொடுத்தாங்கன்னா, போன மேட்ச் வந்து லாஸ்ட் ஓவர் பஞ்சாப் கூட வந்துட்டு 2 ரன் எடுக்கும். ஸோ வந்து அந்த டைம்ல வந்து லாஸ்ட் ஓவர் கொஞ்சம் சிறப்பா போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து அந்த நம்பிக்கையில கொடுத்துருப்பாங்கன்னு தோணுது. ஆனால் வந்து ரொமாரியோ ஷெஃபர்ட் வந்துட்டு ஒரு பின்னாடி ஒரு 4, அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒரு 4, ரெண்டுமே வந்து ஒரு கேட்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான். ஸோ வந்துட்டு அதுவுமே கேட்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஏற்படுத்தி கொடுத்தான். அப்படி ஒரு ஹிட்டர் இருக்கிற டைம்ல ஸோ சில சான்சஸும் கிரியேட் பண்ணான். ஸோ வந்து இட்ஸ் நாட் டு பிளேம் கலீல். எல்லாமே கலீல் அகமது போட்டதும் சரி, கடைசி 10 ரன் போட்டதும் சரி, ரொமாரியோ ஷெஃபர்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா நல்லா குத்தி போட்டுட்டு இருந்தோம். ஒன்று பயங்கர ஷார்ட்டா போட்டோம், ஒரு ஃபுல் டாஸ் போட்டாங்க, இல்லை காலுக்கு போட்டாங்க. காலுக்கு போடுறது குத்தி போடுறது நல்லா அடிக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஒய்டிஆர்கர் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாம். கலீலோட 19th ஓவரில் 5th பால் வந்து ஒரு ஒய்டிஆர்கர் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பால் தான் அந்த டாட் பால் வரும், அதுவும் ஃப்ரீ ஹிட் பால். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, எல்லா பாலுமே ஒய்டிஆர்கரே ட்ரை பண்ணி கிடையாது. அங்கே நான் போடுறேன், நீ அடிக்கிறதுனா அடி அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போகலாம். இது நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்போ இவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு கரெக்டா. இப்போ நோ பாலுக்குலாம் நீங்கள் வந்து தேர்ட் அம்பையர் பார்த்து சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், எதுக்கு எல்லா பவரும் அம்பையர் குடிக்கீங்க? விளையாடுறது வந்து சிஎஸ்கே ஆர்சிபி, இவங்க 2 பேரும் விளையாடுறாங்க. 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க நல்லா டெசிஷன் மேக் பண்ணா ஓகே.
அம்பையர்ன்ட்டு யாரையோ ஒருத்தவங்களை கூட்டு வந்து அவங்களுக்கு அம்பையரிங்க வரல, ஒன்றும் வரல, எங்கேயோ போற பாலா அவுட்டுன்னு கொடுக்காங்க. நான் என்ன சொல்றேன், அம்பையரை வந்து எத்தனை பாலுன்ட்டு ஃபீல்டர்ஸ் சொல்றதுக்கும், அடுத்து இப்ப என்ன ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா பிரிச்சு விடுறதுக்கு மட்டும் நீங்க அம்பையரை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாமே தேர்ட் அம்பையர்டே பவர் கொடுத்துருங்க. நான் என்ன சொல்றேன், அவுட்னா தேர்ட் அம்பையர் பார்த்து அவுட்னு சொல்லிட்டோம். எப்படி நோபால் பார்த்து சொல்றீங்களோ அது மாதிரி பண்ணிருங்க. இவ்வளோ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமும் நீங்க வந்து எதுக்கு இந்த மாதிரி எரர்லாம் நீங்க இந்த இவ்வளோ பெரிய லீக்ல நீங்க கொடுக்குறீங்க? இப்ப அந்த ஒரு டெசிஷன் தான் இந்த கேமே மாத்திருச்சுங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா அதுல 2 ரன் கிடைச்சிருக்கும், அந்த 2 ரன் போச்சு, ஒரு டாட் பால். ஆக்சுவலா ப்ரீவியஸ் வந்து ஒரு நல்ல ஹிட்டர். அவர் வந்தோடனே அவுட் கொடுத்தோடனே அவருக்கு என்ன பண்றதே தெரியல. ஒரு பிரெயின் ஃபைட் மூமெண்டா இருந்திருக்கு. டைமரும் ஓடல. சரி ஓகே டைம் இருக்குன்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள டைம் முடிஞ்சுக்கிறாங்க. ஃபுல் பவருமே நம்ம டெக்னாலஜி கொடுத்தலாமே. எவ்வளோ நம்ம ஏஐ அது இதுன்னு என்னமோ வந்துருச்சு. இன்னமும் நம்ம அம்பையர் சொல்றதுதான் கண்மூடித்தனமா நம்புவோம். அதுலயுமே நாங்க டெக்னாலஜி வச்சு பண்ணாலும் அம்பையர்ஸ் காலுக்கு வந்து பெனிஃபிட், ஆடட் பெனிஃபிட் இருக்கும். யாருங்க அந்த அம்பையர்? ஸ்போர்ட்ஸ்ன்றது வந்துட்டு இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பிளேயிங். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பிளேயிங். ஸ்போர்ட்ஸ்ன்றது இன்னைக்கு ஒரு கமாடிட்டி, ஒரு என்டர்டெயின்மெண்ட். புரியுதா? அப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை வந்துட்டு மக்கள் கன்சியூம் பண்ணணும்னாக்க அவங்களுக்கு வந்துட்டு டிராமா வேணும். ஓகே, இப்போ மேட்ச் வந்துட்டு சிஎஸ்கே மேட்சே வந்துட்டு இந்த வாட்டி ஏன் ஸ்டேடியம்ல நிறைய பேர் போய் கடைசியில பார்க்கல? லாஸ்ட் ஃபியூ மேட்ச் டிக்கெட்ஸ் போய் பார்த்தாங்க, பட் டிக்கெட் சேல்ஸ் ஃபர்ஸ்ட் இருந்த அளவுக்கு இல்லை இல்லையா? அது காரணம் என்ன? மேட்ச் எல்லாம் போர் அடிக்குது, ஒன் சைட்ல தோத்து போறாங்கன்றதுதான். புரியுதுல்ல? பட் இந்த மாதிரி ஒரு மேட்ச் பார்க்கும்போது ஓகே, தோத்தாலுமே நமக்கே ஒரு ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் திஸ் கேம் ஹேட் டிராமா. அங்க போச்சு, இங்க போச்சு. அதனால வந்து மேனுவல் அம்பையர்ஸ் இருந்தாங்கன்னா ராங் டெசிஷன்ஸ் வரும். ஓகே, 10ல் 2 டிசிஷன் ராங்கா போய் இதை பத்தி மக்கள் பேசணும், மக்கள் இதை பத்தி ட்வீட் பண்ணணும். ட்வீட் பண்ணாங்கன்னாக்க இன்னும் லீகை பத்தி வெளியே தெரியும், வைரல் ஆகும், பீப்புளுக்கு ஏதாச்சும் ஒன்று பேசுறதுக்கு இருக்கும். அதை விட்டு நீ ஆட்டோமேட்டிக் எடுத்துட்டு வந்தனா 100% அக்யூரசி என்ஷூர் பண்ண முடியும் டு ஆல்மோஸ்ட். ஓகேவா? பட் பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது. புரியுதா? ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட். இந்த லீகை செல் பண்றவன் ஐபிஎல் இஸ் அ மணி மேக்கிங் மிஷின். புரியுதா? இன்னைக்கு நிலைமையில இட் இஸ் நாட் அபவுட் க்ரூமிங் கிரிக்கெட்டர்ஸ். இதெல்லாம் செகண்டரியா இருந்தாலும் அவங்களுக்கு காசு நிறைய வர லீக் இதுதான். மேபி ஃபியூச்சர்ல இப்படி கூட ஒரு சிச்சுவேஷன் வரலாம். இன்டர்நேஷனல் கேலண்டரே போய் ஐபிஎல் வந்துட்டு ஒரு மெயின் கேலண்டர் ஆகி ஃபுட்பால் மாடல் கூட எடுத்துட்டு போயிருவாம இருக்கும். என்ன இதுல சர்ப்ரைஸ்னா வந்து ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சுட்டு அடுத்து எஸ்ஜேஆல் ஃபுல் டாஸா தான் போட்டுக்கிட்டு இருந்தான். இத்தனைக்கும் நிறைய பால் லோ ஃபுல் டாஸஸ். ஆப்வியஸ்லி 6 அடிக்கிறது கஷ்டமா இருக்கும், பட் பிளேஸ் பண்ணிருக்கலாம். இவங்க ஒன் டைமென்ஷனலா ஆடினாங்க. திரும்பி ஒரு லேட்டா ஒரு லைட்டா ஒரு ஸ்லைஸ் பண்ணி தேர்ட் மேன் சைட்ல ஒரு 4 அடிக்கிறதோ இல்லைனாக்க எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல அடிக்கிறதோ பார்க்கவே இல்லை. ஸ்ட்ரெயிட்ல சும்மா கிளியர் பண்ண பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஓவருக்கு ஒரு 6 பால்னா ஒரு பால் பேக் ஃபுட்ல போய் 6 அடிக்கிறான், 4 அடிக்கிறான், பின்னாடி பிளேஸ் பண்றான், அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த கடைசி ஓவர் என்ன ஆச்சுன்னா, அந்த தூபே 6 அடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் பேக் ஃபுட்ல போய் ஸ்ட்ரெயிட்லயே ஆட பாக்குறாங்க. பேக் ஃபுட்ல போய் ஒரு கட் ஆடலாம், ஃப்ரண்ட்ல வந்து ஸ்ட்ரைட் ஆடலாம். ஸோ எதுவுமே பண்ணாம அந்த 6மே அவன் பேக் ஃபுட்ல போய் தான் அடிச்சான். அது வந்து மேல வந்தனால அவன் வந்து ஈஸியா கன்வெர்ட் பண்ணிட்டான். இதுக்கு முந்திர மேட்ச் பஞ்சாப் கூட நடந்துச்சு, நம்ம லாஸ் ஆகிட்டோம். தோனி பெரிய பெர்ஃபார்மன்ஸ்ல அப்போது தோனி மேலே எல்லாருமே பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. தோனி வந்து ஒரு பெரிய லெஜெண்ட் தான், இது வரைக்கும் எல்லாத்தையும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு, இன்னும் எதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்னும் விளாண்டுட்டு இருக்காருன்னு எங்களுக்கு தெரியல, அடுத்த வருஷம்லாம் கண்டிப்பாக ஆடக்கூடாது, ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிட்டு ஆடம் கில்கிறிஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஷான் பொலாக் அவங்களாம் பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ கரெக்டாக தான் தோனி எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு, இன்னும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அவர் சொல்லிட்டார், ஓப்பனாகவே சொல்லிட்டார், நான் என் ஃபேன்ஸ்க்காக ஆடுறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அவர் வந்து 4 crores கொடுத்தா நம்ம ரிட்டைன் பண்ணிக்கோம். அது வந்து அது அவ்வளோ பெரிய மணி கிடையாது. அவர் 4 crores என்ன பண்ணணுமோ அதையும் தாண்டி தான் இன்னும் பண்ணிட்டு இருக்காருங்கிறத நம்புறேன். அவர் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டாரு, அந்த ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் அவர் ஆடல. ஏன்னா வயசாயிருச்சுங்கிறது ஆப்வியஸ் திங். பட் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு ஆடலைனாலும் 4 crores அவரால் என்ன பண்ண முடியுமோ அதோட அதிகமாகவே அவர் ஜஸ்டிஸ் கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். லாஸ் பண்ணுறதுக்கு நான் பிளேம் எடுத்துக்கிறேங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவர் ஆடலாம், எத்தனை வருஷம் ஆடலாம். ஏபி டிவிலியர்ஸ் சொன்ன மாதிரி அவர் வீல் சேர்ல வர்ற வரைக்கும் அவர் ஆடிட்டே இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நமக்கு தெரியுதுன்னா, அஸ்வின் இஸ் நாட் கோயிங் டு பிளே ஃபார் சிஎஸ்கே ஃப்ரம் நெக்ஸ்ட் சீசன் தெரியுது. பிகாஸ் 9.75 crores ஒரு ஹியூஜான பர்ஸ் அமௌண்ட். ஸோ அஸ்வினை ரிலீஸ் பண்ணிட்டு ஹூடா ஆனால் இதே பார்த்தோம்னா 1.4 crores நம்ம தான் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ ஹூடா வந்துட்டு ப்ராபப்ளி இந்த சீசன் ஃபார்ம்ல இல்லைனாலுமே ஒரு ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் சீசனுக்கு அவர் நமக்கு ஸ்குவாட்ல ஒரு ப்ரொஃபைலா வச்சுக்கலாம். பிகாஸ் ஹி டசன்ட் ஆக்குபை மச் பர்சன் நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரே ஒரு தியரி தோணுது. செய்கிற இது வந்து 1 match ஒண்டருங்கிற மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சோன்னே யாரா அது ருத்ராஜோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கு, ருத்ராஜுக்கு அடிபட்டுச்சுனாங்க, அவர் போய் ஷார்ட்ஸ் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு என்னமோ நம்ம பேசணும், நானும் பேசினேன். பட் அந்த ஒரு மேட்சுக்கு அடுத்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இருந்த மாதிரி தெரியல. கன்சிஸ்டன்சிங்கிறது எனக்கு தெரியல. ஆயுஷ் மாத்திரையோட பேட்டிங் வந்து நம்ம சொல்லவே வேண்டாம்.
அது வந்து ஒரு வேற லீக் மாதிரி எனக்கு தோணுது. சிஎஸ்கேல இருந்து ஒரு இப்படி ஒரு யங்ஸ்டர் வந்து நான் பாக்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலா. மாத்திரை வந்து ஒரு ஷார்ட் பாலுக்கும் ஒரு திணற மாதிரி தெரியல, மேல போடுற பால நீட்டா விளையாடுறான். உண்மையிலே நேற்று வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான நாக்கு. ஏன்னா 214ன்றது பெரிய சேஸ், அதுவும் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ரைவல்ஸ் அவங்களே சொல்லிக்கிறாங்க, அது ஒரு விஷயம். இருந்தாலும் ஒரு பெரிய ரைவல்னு அவனுங்களே ஃபார்ம் பண்ணியிருந்து அவ்வளவு ஹாஸ்டைலான ஒரு ஸ்டேடியம்ல வந்து உள்ள போய் ஒரு பையன் 17 வயசு பையன் 94 ரன் ஆடுறான். இது பார்க்கவே எவ்வளோ ரெஃப்ரெஷிங்கா இருக்கு பாரு. சீசன் ஸ்டார்டிங்ல இதே நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ரச்சின் ரவீந்திரா என்ன பாடுபடுத்திட்டு இருந்தான் அப்படின்ட்டு. வைபவ் சூரியவன்சிக்கும் ஆயுஷ் மாத்திரைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ வந்துட்டு அவன் வந்து வைபவ் வந்துட்டு இறங்கணும் சும்மா கண்ணப்படான்னு சுத்துறான், எங்க போட்டாலும் சுத்தினா நிறைய மிஸ்ஹிட் ஆகி அது பவுண்டரி கிளியர் பண்ணி பவர் பிளேனால அந்த மாதிரி தான் ரன் கிடைச்சு. ஆனா இவனுக்கு எப்படின்னா இனிஷியலி ஸ்டார்டட் வெரி ஸ்லோ. ஒரு 10 பால் வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்தான், எட்ஜில் ஒரு 4 அந்த மாதிரிலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா அந்த புவனேஸ்வர் குமார் ஓவர் அடிச்ச உடனே வந்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. என்ன பண்ணா ஸ்ட்ரைக் ரேட் வந்து 200 குறையாம பார்த்துட்டான். என்ன பண்ணானா ஒரு 4 பால் சிங்கிள் அடிச்சானா அதுக்கப்புறம் எப்படி 4 அடிக்க, எப்படி 6 அடிக்க, எந்த பால் 4 அடிக்கணும், எந்த பால் 6 அடிக்கணும், எந்த சைடு அடிக்கணும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி வந்து அவன்கிட்ட இருந்த மாதிரி இருந்துச்சு. டெத்துல கூட இந்த புவனேஸ்வர் குமார் இந்த தோனி 6 அடிப்பாரு, அதுக்கு முந்தின ஓவர் வந்துட்டு 5 பால் சிங்கிள்ல இருக்கும். ஆனா ஓவருக்கு வந்து 10 ரன் வேணுன்ற மாதிரி இருக்கும். கடைசி பால் வந்து ஆஃப் ரன் வந்து கவர்ஸ் மேல ஒரு 6 அடிப்பான். தோனி வந்துட்டா ஒரு லெக் ஸ்பின்னர் கொடுத்துடணும் அப்படிங்கிறது. பஞ்சாப் கூட மேட்ச் நடக்கும்போது யுசி வந்தோடனே ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 6 போச்சு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஒரு 6 பால் 6 6 போட்டோம், இனிமேல் எல்லா கேப்டனும் பயப்படணும், தோனி வந்தா ஸ்பின்னர் கொடுக்கறதுக்கு அந்த பயம் வந்துருச்சுன்னா ஆல்ரெடி தோனி மேல லைட்டா பயம் இருக்குது. தோனி எப்படி போட்டாலும் அடிப்பாரு, பேஸுக்கு யாருக்கு கொடுக்குறது அப்படின்னு பயம் இருக்கு. சரி ஸ்பின்னர் வச்சு நம்ம உருட்டிடலாம் அப்படிங்கிறதா இப்போ எல்லா கேப்டன்ஸ் பண்றது. அந்த ஒரு மேட்ச் 6 பால் 6 6 அடிச்சு ஒரு இது காமிச்சிருந்த, ஒரு பயத்தை காமிச்சு விட்டுருந்தா அதுக்கடுத்து யாராவது ஸ்பின்னர் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வீடியோஸ்லாம் ஃபுல்லா ரீல்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம், வழக்கம் போல வேலையை காட்டிட்டு இருக்கானுங்க. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்க சென்னையில இருக்கிற ஆர்சிபி ஃபேன்ஸ் பிரச்சனை இல்லை, அவனுங்க கொஞ்சம் ஜெனியூனா தான் இருக்கானுங்க. பெங்களூர்ல இருக்கிறவனுங்க தான் வந்துட்டு பைத்தியமா சுத்திட்டு இருக்கானுங்க. போன மேட்ச் முடிஞ்சப்போ ரொம்ப அது ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷனாகவும் ஒரு ஜாலியான கலாய்க்கிறது, அது வேற விஷயம். ஓகே, இப்ப நம்ம போறப்போ தலைவர் என்ன லாலிபாப்னு அப்படி கிண்டல் பண்றாங்கன்னா அது வேற விஷயம். அங்க ஜெர்சி பண்ணது கூட பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா நம்ம ஃபேன்ஸ் சும்மா இருந்தாங்க, அங்க போனப்போ லாலிபாப் வச்சு காட்டி வெறுப்பேதிதான் இருந்தாங்க, அது கூட பேண்டர். ஓகே, ஆனா தோத்துட்டு வர்றபோது ஒருத்தனை சுத்தி 10 பேர் நிக்கிறது, உட்காந்து அக்ரெசிவா அவனை வந்துட்டு ரைஸ் பண்றது, எப்படா திருந்துவீங்க நீங்க எல்லாம்? இது வந்து பியூர்லி ஒரு கேம், ஒரு என்டர்டெயின்மெண்ட். அந்த பேண்டர் வந்துட்டு ஜாலியா இருக்கும். இப்ப நானே போன நாளுமே கண்டிப்பா கலாய்ப்பேன், நாளைக்கு சென்னை ஜெயிச்சதுனாக்க. அவங்க ஜெயிச்சாலும் கலாய்ப்பாங்க, அதை தாங்கிறதுக்கு ரெடியா இருந்தா தான் நம்மளும் செய்யணும். ஆனா அந்த இடத்துல ஒருத்தனை சுத்தி 10 பேர் நிக்கிறது, அவனை வந்துட்டு அக்ரெசிவா ப்ரொவோக் பண்றது, இதெல்லாம் தப்பு இல்ல. இது என்ன விஷயம், ஒருத்தன் வந்து அழுகுற அளவுக்கு நிக்கிறான், அவனை போய் நீங்க திரும்பி திரும்பி குத்திட்டு இருப்பீங்களா? இதுல என்ன பாயிண்ட் இருக்கு? சோ கொஞ்சமாச்சும் திருந்துங்க, ஓகேவா? இவ்வளவு ஆடினதுனாலதான் நீங்க இத்தனை வருஷம் ஜெயிக்கல. இந்த வருஷமும் பாரு எங்க பங்காளிங்க வந்துருவானுங்க மும்பை வந்து, இந்த வருஷம் பாரு அடி நடிச்சு கப்ப ஜெயிக்க போறானுங்க. இந்த வாட்டி சென்னை ஜெயிச்சா நம்ம டீமுக்கு, மும்பை ஜெயிச்சா நம்ம டீமுக்கு கொஞ்சம் சொர்ணம் வந்துடும். அடுத்த வருஷம் 6வது ரேட்ல அடிச்சிருவாங்க. என்னன்னா ஒரு மீம் பார்த்தேன், இந்த மாதிரி வந்துட்டு மும்பைக்கு வந்து யாரோ சொல்ற மாதிரி, ஐயோ நமக்கு மேல இருக்க டாப் ஸ்பாட்ல பிளே ஆஃப்ஸ் வரவங்க எல்லாருமே சோக்கர்ஸா இருக்காங்களே, இதை விட பெஸ்ட் டைமிங் ஃபார் 6th டிராஃபி இருக்கவே இருக்காது, எப்படியா நம்ம உள்ள போய் ஆகணுமே அப்படின்ற மாதிரி அவங்க 9th பிளேஸ்ல இருக்கும்போது அப்படின்ற ஒரு மீம் பார்த்தா இப்ப வந்து டாப் ஸ்பாட் போயிட்டாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து பஞ்சாப் டெல்லி இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி சீசன் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. ஆனா வந்துட்டு பக்கத்துல போக போக வந்து அந்த ப்ரெஷர் வந்து எடுத்துக்க மாட்டாங்களோ, ஸோ வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கிட்ட தெரியல. ஆனா மும்பைக்கு வந்து அது கிளியரா தெரியுது. போன மேட்ச் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. போன மேட்ச் பார்க்க பேட்டிங்கும் சரி, பவுலிங்கும் சரி, ஃபீல்டிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு போன மேட்ச். ஸோ வந்து தே ஆர் பேக் டு ஃபார்ம் அகைன். விராட் கோலி வந்து எல்லாரையும் பார்த்து நாங்க ஜெயிச்சோண்டான்ட்டு கத்தும் போது ரோஹித் மூஞ்சியும் ஹார்திக் மூஞ்சியும் அப்படி ஜூம் வச்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மொமெண்ட்ல தான் மாறுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஆர்சிபி கூட தோத்தாங்க, அடுத்து தொடர்ந்து 6 மேட்ச் நம்ம வின் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபயர்ல இன்னும் போயிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிளே ஆஃப்ஸ்ல போயிட்டு ஆர்சிபி புதைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மாக்கு 8 வருஷம் கழிச்சு ரோசம் வந்தது காரணமே அந்த விராட் கோலி பண்ணோட அந்த ஆக்ஷனா தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இந்த மாதிரி கிரௌட் வந்து ஆர்சிபின்னு கத்திட்டே இருந்தாங்க. ஸோ எப்பெல்லாம் அந்த சாண்ட் ஆர்சிபி சாண்ட் வருதோ அப்பெல்லாம் வந்து ஜடேஜா ஒரு 4 ஒரு 6 அடிச்சிடறான். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது பார்க்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சிஎஸ்கேன்னு கத்த ஆரம்பிச்சாங்க.
இப்போ வந்துட்டு அது வந்து டிஜே வந்து ஆர்சிபின்ற அந்த சேனட் வந்து ப்ளே பண்ற அளவுக்கு சிஎஸ்கேன்னு கத்த ஆரம்பிச்சாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இனிமேல் டேபிளை பார்த்தோ லாஸ்ட்ல முடிக்கல அதை பத்தி வருத்தப்படுறதை தாண்டி இன்னும் யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்து இன்னொரு டேலண்ட்டை ஃபைன் பண்ண முடியுமான்னு பார்த்தாங்கன்னாக்க நெக்ஸ்ட் சீசன் கண்டிப்பா ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்புறோம். ஸோ தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்க ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் போடுங்க. திட்டுறதுனால திட்டுங்க, நாங்க அதுக்கும் ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ.